கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்த சூழலில் தற்பொழுது விஷச்சாராயம் அருந்தி தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடம் சிபிசிஐடி டிஎஸ்பி கோமதி விசாரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். ஆறுமுகம், சிபிசிஐடி டிஎஸ்பி விசாரணை நடத்தி வருகிறார். விஷச்சாராயத்தை அருந்தி தற்பொழுது மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளிடம் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. என்ன மாதிரியான விசாரணை கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அவர்களிடம்? வணக்கம் பூங்குழி. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் மாதவாச்சாரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் விஷசாராயம் குடித்து உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 150க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சிபிசிஐடி கூடுதல் டிஎஸ்பி கோமதி தலைமையிலான போலீசார் இந்த சம்பவத்தை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விஷசாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்றவரிடம் சிபிசிஐடி போலீசார் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் எங்கு சென்று விஷசாராயம் வாங்கினார்கள், யார் மூலம் வாங்கினார்கள் என்பதை குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆறுமுகம்.